ப்ரெக்னென்சியில் வெயிட் கெயின் நார்மலா அப்நார்மலா? இதை பற்றி நான் கவலைப்படணுமா வேணாமா? இது உண்மையா பொய்யா? இந்த வெயிட் கெயின் ஏறிச்சுன்னா போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் என்னால் குறைச்சிட முடியுமா? இதை பற்றின டவுட்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கா? இதுக்குள்ளே நிறைய மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஒழிஞ்சிருக்குங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேர்ட் ட்ரைமஸ்டர் க்ளோஸ் டு த டெலிவரி இருக்கீங்கன்னா அதுதாங்க உங்களோட ஹையஸ்ட் பீக் வெயிட்டாக இருப்பீங்க. இதனால நீங்கள் எந்த பயப்படவும் தேவையில்லை. உங்களுக்கு இன்னொரு க்யூரியஸ் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அந்த ஃபுல் வெயிட் இருக்கீங்க இல்லையா, உங்களோட அல்டிமேட் வெயிட் அது உங்கள் பாடி வெயிட் மட்டும் கிடையாது, உங்கள் குழந்தையோட வெயிட் மட்டும் கிடையாது. அப்போ அது வேறு என்னெல்லாம் வெயிட் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோமா? அப்போ உங்கள் ஃபியர் கொஞ்சம் குறையுமா? வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஒரு குழந்தையோட ஆவரேஜ் வெயிட் வந்து 2.5 கிலோலேருந்து 3.5 கிலோ இருக்கும். ப்ளஸ் க்ரோயிங் யூட்ரஸோட வெயிட் மட்டுமே 1.5 கிலோஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ப்ளசண்டாவோட வெயிட் 1 kg ஆங்க. அமினோட்டிக் ஃப்ளூயிட், அதாவது குழந்தை இருக்கிற ஏரியாவில் பனிக்கூடன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்ளூயிடோட லிட்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா 1 to 1.5 லிட்டர்ஸ் இருக்குமா. அட் ப்ரெக்னன்சி ஃபேஸில் 2 to 2.5 லிட்டர்ஸ் வரைக்கும் பிளட் வால்யூமே அதிகமாகணும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் பாடியில் இருக்க வாட்டர் ரிட்டென்ஷன், பிரெஸ்ட் க்ரோத் டெவலப்மெண்ட், ஃபேட் டெபாசிட் இதெல்லாம் சேர்ந்தே அப் டு 10 கிலோஸ் வரைக்கும் உங்கள் பாடியில் இன்க்ரீஸ் ஆகுமா. இப்போ நீங்களே சொல்லுங்களேன், நீங்கள் டெலிவரி பண்ண போகிறீங்க, உங்கள் பாடி வெயிட் கிட்டத்தட்ட 10 to 15 கிலோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா நீங்கள் வரி பண்ணணுமா? ஸோ அஸ் பர் த சயின்டிஃபிக் ரிசர்ச்சே ஒரு டாக்டர்ஸுமே என்ன சொல்கிறாங்கன்னா 9 to 15 கிலோஸ் ப்ரெக்னென்சி வெயிட் கெயின் இஸ் நார்மல்னு சொல்கிறாங்க. இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது அப்போ அப்நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு. 16 கிலோஸ் இருந்தால் வரி பண்ணாதீங்க, 17 கிலோஸ் இருந்தால் வரி பண்ணாதீங்க. பட் உங்களோட செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்தே உங்கள் வெயிட் தேவைக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்கள் டாக்டர் அப்பயே ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க, உங்கள் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் விச் இஸ் எக்ஸசைஸ், வாக்கிங், கரெக்டான ஸ்லீப்பிங் ரொட்டீன், குட் நியூட்ரிஷன் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணாலே உங்களால் அதை அச்சீவ் பண்ணிட முடியும். பட் ஏன் இதை வந்து பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ். சப்போஸ் நீங்கள் தேவைக்கு அதிகமான வெயிட் கெயின் ஆகும்போது உங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் வர சான்சஸ் இருக்குது. அந்த ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ்னால பேபியோட வெயிட்டுமே அதிகமாக சான்சஸ் இருக்குது. அப்போ பேபியோட வெயிட் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு மோர் ப்ரோன் டு சி செக்ஷன். ஸோ இது உங்களை பாதித்தா மட்டும் பரவாயில்லைங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் ஒரு ஒபீஸ் பேபியாக பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் இது எதுக்குமே நீங்கள் பயப்பட வேணாம். ஒரு கரெக்ட் ப்ரோட்டோகால், ஒரு கரெக்ட் எக்ஸசைஸ் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த மாடர்ன் டே விமன், ஸ்பெஷலி இந்தியாவில், தமிழ்நாட்டில் சி செக்ஷன் ரேட் அதிகமாக இருக்குன்னு ஒரு டேட்டாவில் சொல்கிறாங்க. பட் நம்ம சி செக்ஷன், வஜினல் டெலிவரி நம்ம எதுலேயுமே டிஸ்கிரிமினேட் பண்ணல. பட் இங்கே ஹெல்த்தை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அஸ் அ கோச்சா நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ், ப்ரெக்னன்சி டைம்லேயும் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணுன்றது என்னோட அறிவுரை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். மாடர்ன் டே விமன் நம்மளுக்கு வந்து லேக் ஆஃப் மூவ்மெண்ட் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. நம்ம எங்கேயுமே பெருசாக நடந்து போகிறதுலாம் கிடையாது. வாக்கிங் பண்ணுறது, டெய்லி நான் 10,000 ஸ்டெப்ஸ் போகிறேன் அப்படின்றதே பெருமையாக இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போடுற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆப்போசிட் ஆல்சோ ட்ரூ. ராத்திரி 2 மணிக்கும் 3 மணியுமே கூட ஃபுட்டு அவைலபிளாக இருக்குது. ஒரு கிளைண்ட் சொல்கிறாங்க மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு யாருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி? ஸோ நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவோம். வெயிட் லாஸ், வெயிட் கெயின்ற ஃபியரை வந்து ப்ரெக்னன்சி ஃபேஸ்லேருந்து எடுத்துருங்க. அப்படியே வெயிட் கெயின் ஆலும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரிசல்ட் வரும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எப்போவுமே ரெடி. சப்ஸ்கிரைப் த சேனல்.